ஏன்பா நிக்கிற? உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலாம். அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்குது. தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமான்னு கேளு. ஒண்ணும் இல்ல, சினிமா பாடகி கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன். வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறிய? பட தாய், முதல்ல பொழப்ப தேடிக்க, அப்புறம் பொட்டச்சியை தேடல. என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல, ஊரை விட்டே துரத்திடுவேன். ஜாக்கு. அண்ணா, ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல. ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. இத பாரு, நான் ரொம்ப தைரியசாலி நீயே சொல்லிருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்தா. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா வயிற்று பொழப்புக்காக உன்னை தனியா விட்டு போறேன் பாரு, அதான் வருத்தப்படுறேன். இத பாருடா, நான் கதவை தாழ் போட்டுட்டு படுத்துக்குவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ தாழ் போட்டு படுத்துக்கலாமா? ஆனா ஒண்ட வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா? அண்ணே, நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு திண்ணையில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி சொல்றேன். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா வேணும். அலமேலக்கா, என்னப்பா தோற? என்ன விஷயம்? நான் டியூட்டி மேல போறேன். வர்ற வரைக்கும் லட்சுமி பத்திரமா பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போய். உங்களை தவிர வேற யாரையுமே நான் மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நீங்க தான் நான் தான் நீங்க. யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. வயசு பையன், தானா சிரிக்கிற, தானா பேசுற, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் லவ்வா? அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா சொல்லு தம்பி, உன் வயசுல நானும் அப்படித்தான். ஆமா, நான் ஊட்டில இருந்தப்ப ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, என் மனசை திருடிட்டா. அதானே பணக்கார பொண்ணுன்னு சொல்ற. பாப்பாளுக சிரிக்க சிரிக்க பேசுவாளுக, அந்தஸ்து பத்தாதுன்னு வேற ஒருத்த கூட போயிடுவா. அப்புறமா நீ தேவதாஸ் ஆயிடுவ. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லக்கா. இப்படிக்குன்னு கையெழுத்து போட்டு கொடு. அடி இல்ல ஒரு மாதிரியா பாத்து கிடக்குறான். வந்து போயிருந்த ஊருக்கு போட்டு பேசுவேன். போனா விட்டு நினைச்சுக்கிறியா? ஆய் நோது. அக்கா, இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன். எங்கேயாவது போய் பாடி படிச்சுக்கிறேன். நேத்து வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போன பிள்ளை இன்னைக்கு ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அக்கா, உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்கார பத்தி தெரியுமே. அவர் தண்ணி போட்டு வந்து அவர் மனசுல சொல்லிட்டாரு. நான் இங்க வேலை செய்யறது அவரே தப்பா பேசினாரு. நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது கிடக்குது கையால ஆகாத கட்ட. மனசு சுத்தமா இருக்கும் போது நீ ஏன்பா அழட்டிக்கிற? அக்கா, நம்ம மனசு சுத்தம் தான். ஆனா ஊர் உள்ளவங்க எல்லாருமே அப்படி எடுத்துக்குவாங்க. இத பாருக்கா, நான் வெளியே எங்கேயாவது போய் பாடியாவது என் வயிற்று கொலி பண்ணிக்கிறேன். நான் வரேன்க்கா. சாமியாரு என்ன இங்க வர சொன்னாரு? அவரை இன்னும் காணுமே. அண்ணே வாங்கண்ணே, சாமியார் உள்ள உங்களை கையோட வர சொன்னாரு. அப்படியா? ஆமாண்ணே. வாங்க வாங்க, கிடைச்சிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிட்டீங்களா? ஆமா ஆமா. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அங்கே அலமேலி, ஆமா. அக்கா அலமேலி, ஆமா. அதர்சு அலமேலி, அல்வா அலமேலி, அடியே அலமேலி. ரொம்ப நல்லா இருக்குது. உள்ள போங்க. சோத்துக்கல் வச்சுக்கோ. சின்சாமியா, நீ என்ன குத்துக்கல் பண்ணிக்கிற? நீ உள்ள போ. போறாது இல்ல சொன்ன போக மாட்டான். இனிமே அலமேலுன்னு லெட்டர்
எழுத மாட்டீங்களா? இனிமே லெட்டர் எழுத மாட்டேன்னு. அடி அலமேலு 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 போங்காத பாவம் தாங்காது இந்த ஜடலாம். இந்த மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. பாபு, என்னங்க? நம்ம கிளிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லாரியை கிளீன் பண்ணி விடு. சரி. தப்பா நினைச்சுக்காத. பக்கெட் லாரியில இருக்குது. என்னையா கை நீட்டிக்கிட்டு போயா போயா அந்த பக்கம். எல்லாம் வெயிட் பண்றாங்க, வாங்க. சொன்ன கேளுங்க, போங்க போங்க. சார், இங்க பாடுறாங்களே, உங்க வீடு எங்க இருக்கு? இது கூட தெரியாது. அபிராமபுரத்துல போய் ஒரு பச்சை குழந்தை கேட்டா கூட சொல்லும். முதலாளி வராரு, சார், போயா. கீதா பாத்துரு. சார் சார், நான் பாத்துரு. முதலாளி வராரு. இங்கேயே வந்துட்டியா? சார், கீதா பாத்துட்டு. வெளியே போடா. வாட்ச்மேன், கேட்ட போட்டு. அம்மா அம்மா, ஐயோ யோ ஏன் அனுத்துற? ஒண்ணு இல்லைங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, அவ்வளவுதான். ஐயோ. அம்மா. அம்மா, ஐயோ. வேண்டாம் லட்சுமி, உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நீ போய் தூங்கு. பரவாயில்லையா? சொல்றேன். நான் ஊட்டிக்கு பாட போனப்போ அமைதியான சூழ்நிலையில தன்னந்தனியா உட்கார்ந்துகிட்டு அழகான ஒரு பாட்டை ஹார்மோனியத்துல வாசிச்சாரு. அதுல மயங்கினா அவர்கிட்ட அவரை பத்தி கேட்டேன். தன்னை பத்தி சொல்லிக்க விரும்பாத அவர்கிட்ட நான் வற்புறுத்தி கேட்டேன். அப்பதான் அவர் யாருமே இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது. முதல்ல அவருடைய இசையில மயங்கினேன். அப்புறம் அவருடைய பரிதாபத்தை பார்த்து என் மனசை பறிகொடுத்தேன். இத தெரிஞ்சுக்கிட்ட அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்து என் கண் முன்னாடி அடிபட்டதை பார்த்து